ஹாய் guys, இட்ஸ் நிஷி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Bon Appetit Your Majesty அப்படின்ற சீரீஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கைஸ். ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லிமிட்டட் சீரீஸ் தான். ஸோ வந்து எபிசோட்ஸ் வந்து அப்கமிங் மந்தில் தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த சீரீஸோட ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் எபிசோடோட ரிவ்யூ வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதோட எக்ஸ்ப்ளனேஷனும் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ வந்து இந்த மாதிரி நிறைய நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸோட எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் ரிவ்யூஸ் பார்க்கணுன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரீஸோட நேம் வந்து Bon Appetit Your Majesty. ஆக்சுவலாக அந்த சீரீஸ் பற்றியான வந்து ஃபர்ஸ்ட் வந்து தாட் பார்த்திங்கன்னா, நான் வந்து எப்போவுமே ஒரு குயின் கிங் அந்த மாதிரியான ஏன்ஷியன் டைப் ஆஃப் சீரீஸ்லாம் வந்து ஹிஸ்டாரிக்கல் சீரீஸ்லாம் வந்து எப்போவுமே வந்து கொஞ்சம் போராக இருக்குமோ அப்படின்னு நினச்சி தான் நானும் இந்த சீரீஸ் உள்ளே போய் பார்த்தேன். ஆனால் இந்த சீரீஸ் ஃபஸ்ட் எபிசோட் பார்க்கும்போது ஆக்சுவலாக வந்து இப்போது கொரியன் சீரீஸ் பொறுத்த வரைக்குமே எல்லாருக்கும் இருக்க ஒரே விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு சீரீஸ் பார்க்குறோம் அப்படின்னா அது ஸ்டார்டிங் நமக்கு கொஞ்சம் புரியாதுன்னா நம்ம அதில் இன்வால்வ் பண்ணி பார்க்கும்போது தான் அதோட அர்த்தம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சீரீஸோட எல்லாமே நமக்கு தெரியும். பட் ஆனால் இந்த சீரீஸ் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஹீரோயினி எடுத்த உடனே இப்படி தான் இருக்க போகுது, இதுதான் கதை அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாகவே காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த சீரீஸ் வந்து நான் வந்து சொல்வேன்னா, இப்போது புதுசாக கொரியன் சீரீஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த சீரீஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ இந்த சீரீஸோட ஹீரோயினி பார்த்திங்கன்னா வந்து ஹீரோ வந்து ரொம்ப அழகாக இருக்காங்க, ஹீரோயினியும் ரொம்ப அழகாக இருக்காங்க. நல்லாயிருக்கு இந்த சீரீஸோட பேர் வந்து நல்லாயிருக்கு, இவங்களோட கெமிஸ்ட்ரி எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். இது வந்து ஹிஸ்டாரிக்கல் ஏன்ஷியன்ட் டைமில் நடக்கிற ஒரு சீரீஸ். ஹீரோயினி வந்து சமையல் கலையில் வந்து ரொம்ப சூப்பர் டூப்பர். அவங்க வந்து ஒரு காம்படிட்டிவில் வந்து கலந்துக்கும் போது அவங்க வந்து சமைக்கிறாங்க, நல்லா சமைச்சு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கிறாங்க. ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அப்பாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் வின் பண்ணிட்டேன், டிவி பேப்பரெல்லாம் வந்திருக்கு பாருங்கள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஹீரோயினி வந்து சொன்னோடனே அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷமாக அவங்க அப்பா வந்து ஹீரோயினி கிட்டே சரி இவ்வளோ நாள் உன்னோட ஒர்க்காக வந்து நான் அவனை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தேன், எனக்காக வந்து ஒரு புக்கை வந்து நீ வந்து ஒரு இடத்துல எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும், அது வந்து ஏன்ஷியன் புக், ஸோ அது வந்து ரொம்ப விலை மதிப்பு தக்க புக், அது வந்து நீ வந்து எடுத்துகிட்டு போய் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோயினியோட அப்பா சொல்கிறாங்க. ஹீரோயினி சொல்கிறாங்க, அப்பா நான் இப்போ தான்ப்பா எல்லாமே முடிச்சுட்டு நான் வந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு டைமில் நீங்கள் எனக்கு ஒரு வேலை கொடுக்குறீங்களே அப்படின்னும் போது ப்ளீஸ்மா எனக்காக இதை செய் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு ஹீரோயினி என்ன பண்ணுறாங்கன்னா ஓகேன்னு ஃப்ளைட்டில் கிளம்பி போகிறாங்க அந்த இடத்துக்கு. அப்போ வந்து ஃப்ளைட்டில் பைலட் வந்து ஒன்று அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு. என்னென்னா வந்து இப்போது இங்கே இருக்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்போ சூரியன் வந்து மறையிறது வந்து பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஜன்னல் வெளியே பார்க்கும்போது ஹீரோயினியை வந்து பார்க்கும்போது வந்து சூரியன் அப்படியே வந்து சூரியனுக்கு மேலே வந்து ஒரு பிளாக் கலர் ஒரு நிலா வந்து அதை அப்படியே மறைக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இது பக்கத்தில் இருக்க ஒரு ஃபாரினரும் வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாரு. வாவ் அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அவர் கப்பில் இருக்க காஃபி வந்து நம்ம ஹீரோயினி மேலே வந்து கொட்டிடுது. ஐயோ சாரிம்மா தெரியாமல் ஆகிடுச்சு அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோயினி சொல்கிறாங்க, இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு பார்த்தா கடைசியில் அந்த பேக் உள்ள அவங்க அப்பா கொடுத்த புக் இருக்குல்ல, அந்த புக்கு மேலே அந்த காஃபி எல்லாமே கொட்டிடுது. அப்புறம் ஹீரோயினி ரொம்ப ஷாக் ஆகி அச்சோ இந்த புக்கில் கொட்டிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ளைட்லேருந்து எழுந்து சீட்லேருந்து எழுந்து அப்படியே போய் ஃப்ளைட்டில் போய் ரெஸ்ட் ரூமில் போய் வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு லாக் பண்ணிவிட்டு அதை வந்து வாஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க. வாஷ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஹீரோயினி அந்த புக்கை பார்த்து என்ன புக்கு இது அப்படி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 4 லைனை படிக்கிறாங்க. படித்து முடிச்சுட்டு திருப்புறாங்க, ஒரு பாதி பக்கம் கிழிஞ்சிருக்கு, கடைசி லைனை வந்து படிக்கிறாங்க. அந்த கடைசி லைனை படித்தோடனே அந்த புக்கில் இருக்க மந்திர வார்த்தையெல்லாம் வந்து ஆக்டிவ் ஆக ஆரம்பித்து அப்படியே ஹீரோயினி அப்படியே அந்த இடத்துல தண்ணி எல்லாமே அப்படி இதுவாகி ஹீரோயினி அப்படியே பறந்து 500 வருஷம் பின்னாடி போயிடுறாங்க. ஸோ 500 வருஷம் பின்னாடி போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, 500 வருஷம் பின்னாடி போயிட்டு பார்த்தா இப்போ ஆக்சுவலாக ஹீரோயினி இருக்குது 2025 கரண்ட் இயரில் ஹீரோயினி இருக்காங்க. அப்போ ஹீரோயினி வந்து 500 வருஷத்துக்கு பின்னாடி போகிறாங்கன்னா அப்போ அவங்க இந்த லைஃப் ஸ்டைலில் தானே வாழ்ந்திருப்பாங்க. ஸோ அவங்க போயிட்டு இருக்கும்போது அப்படியே போய் எங்கே விழுறாங்கன்னா, அந்த காலத்தில் வந்து மான் பிடிக்க வந்து இந்த நெட்டெல்லாம் கட்டி வைப்பாங்களா, அந்த நெட்டில் போய் விழுறாங்க, அப்படியே போய் இதுவாகிடுறாங்க. ஸோ இது வரைக்குமே பார்த்திங்கன்னா செம இன்ட்ரெஸ்ட்டாக ஸ்லோவாக போகும், நல்லாயிருக்கும். ஸோ அப்படியே போகும்போது பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து
காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து அந்த கிங்டமோட கிங். ஸோ கிங்கு வந்து எப்படி இருப்பாருன்றதை வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. அந்த ஹிஸ்டாரிக்கல் ஃபீல் வந்து இந்த சீரீஸில் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ கிங் வந்து அப்படியே பார்க்கும்போது ஓகே கிங் அப்படியே வராரு, கிங்குக்கான எல்லா விஷயமும் தெரியுது. ஸோ இதில் எப்போவுமே இருக்க மாதிரி கிங்கோட சுற்றி எவ்வளோ என்ன நடக்குது, பாஸ்ட்டு ப்ரெசண்ட் இது மாதிரி எல்லாமே சொல்கிறாங்க. இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து முடியுது. செகண்ட் எபிசோட் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா வந்து ஹீரோ வந்து காட்டுக்கு வந்து வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவர் வந்து ஒரு நரி குறி வச்சு அடிக்கும் போது ஹீரோயினியை தெரியாதனமாக இது பண்ணிவிடுவாங்க. ஆனால் ஹீரோயினி வந்து ஆக்சுவலாக இதில் என்ன ஃபன்னு தெரியுமா கைஸ், ஹீரோயினி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கிங்டம்க்கு வரும்போது அவங்களுக்கு வந்து 2025 தானே வந்திருக்காங்க. அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுல்ல, இந்த 500 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கும்னு தெரியாதுல்ல. அவங்க வந்து ஹீரோவை நம்பவே மாட்டுறாங்க. கிங்குனா என்ன நீ ட்ராமா பண்ணுறியா, ஏதாச்சும் ஆக்டிங் பண்ணுறியா, நீ வந்து ஹீரோ என்ன நீ கிங்குன்னு சொன்னால் நான் நம்பிடணும் அப்படின்னு கிங்கு தலை மேலே தட்டுறது, கிங்கு வந்து கட்டி போட்டு டார்ச்சர் பண்ணுறது அப்படி இப்படின்னு பண்ணிகிட்டே இருக்கும்போது கிங் என்ன பண்ணுறாரு, டென்ஷன் ஆயிடுறாரு. நீ வந்து இங்கே இந்த காட்டில் நடமாற பேய் தானே, நீ வந்து பேய் தானே அப்படி சொல்லிட்டு இது பண்ணும்போது கிங் என்ன பண்ணுறாரு, அவரோட வில்லை எடுத்து ஹீரோயினியோட பேகை வந்து இது பண்ணிடுறாரு. அது அப்படியே வந்து வெளியே போய் விழுந்துருது. ஹீரோயினி வந்து செமையாக திட்டுறாங்க கிங்கை, அறிவு கட்டவனே நீ வந்து இந்த மாதிரி என் பேக் தான் எனக்கு இம்பார்ட்டன்ட், இந்த மாதிரிலாம் பண்ணுறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செமையாக திட்டிடுறாங்க. திட்டினதுக்கப்புறம் ஹீரோயினிக்கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு கிங்குனா கம்பல்சரி அதுக்கு வந்து எதிரிங்க இருப்பாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி யாரோ எதிரிங்க கிங் வந்து இவங்கக்கிட்ட பேசிகிட்டே ஹீரோயினிக்கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது அப்படியே வந்து ஒரு அம்பு வந்து அவரோட நெஞ்சில் பாய்ந்து 2 பேரும் மலையிலேருந்து அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்ததுக்கப்புறம் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த சொல்கிற சீன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் வந்து ட்ராமாவில் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக, ரொம்ப எப்படி சொல்கிறது, நல்லா ஃபன்னியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே போகுது. இந்த மாதிரி கதை போயிட்டே இருக்கும் போது அப்படியே வந்து ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, அவங்க தான் சமையலில் வந்து ரொம்ப வல்லுனராச்சு. அவங்க வந்து கிங்குக்கு சமைச்சு கொடுக்குறாங்க. சமைச்சு கொடுக்கும்போது கிங்கும் அதை சாப்பிட்டுட்டு நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு இது பண்ணிவிட்டு அப்படியே அவருக்கு அவங்க அம்மா சமைச்சு கொடுத்த ஃபீல்லாம் வருது. அப்படியே ஃபீல் வரும்போது அதுக்கப்புறம் என்ன பண்ண ஹீரோயின் என்ன பண்ணாங்க, சரி நம்ம காலில் கழுவுலாம் ரொம்ப அழுக்காக இருக்குமேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பொண்ணை வந்து ஃப்ரெண்டாக பிடிச்சிட்றான். அவள் கூட சேர்ந்து இவன் வந்து ஒரு இடத்துக்கு போகிறான். அவன் இடத்துக்கு போகும்போது என்ன ஆகுது, அதுக்குள்ளே கிங்கை தேடி கிங்கில் அரண்மனையில் இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாமே கிங்கை கண்டுபிடிச்சி வந்து கூட்டிகிட்டு போயிடறாங்க. கிங் வந்து ஆர்டர் கொடுக்குறாரு, நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணு இங்கே இருப்பா, அவளை வந்து நீங்கள் எப்படின்னா வந்து என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க அப்படி சொல்லிவிடுவார். எல்லோரும் தேடிட்டுருவாங்க அவங்கள. ஸோ இப்படியே போதா கதை இப்படியே போச்சோன்னே நல்லா இன்னும் இந்த கிங்கை தேடிகிட்டே இருப்பார். இந்த பொண்ணு என்ன பண்ணுவோம், தப்பி தவறி வேறு ஒருத்தவங்க கிட்டே போய் ட்ரைபல்ஸ் கிட்டே போய் எப்படி சொல்கிறது, அங்கே இருக்க வந்து மக்களுக்கு சமைச்சு போடுற ஆளுங்க இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கவங்களாம் ஒன்றா சேர்த்து அங்கே வந்து வேலை வாங்குவாங்க அந்த ராஜாங்கத்தில். ஸோ அவங்கக்கிட்ட போய் மாட்டி கதறினதுக்கப்புறம் அப்படியே போனதுக்கப்புறம் என்ன ஆகுது, கடைசியில் கிங்கும் இவளும் மீட் பண்ணிடுறாங்க. மீட் பண்ணோடனே கிங் என்ன பண்ணுறாரு, அந்த நாட்டு கிட்ட வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு, இந்த மாதிரி நீ இவளை மட்டும் என் கூட அமைச்சிரு, நான் என் நாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்டா அந்த மாதிரி கேட்குறா, அவளை எதுக்குடா அவன் கூட அனுப்பணும்னு சொல்கிறேன். இல்லை எனக்கு வந்து இவளை நான் கூட்டிகிட்டு போகிறேன், ஸோ இவளை மட்டும் என் கூட அமைச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கிங் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க நாட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்களோட ஃப்யூச்சர் இளவரசி ஒருத்தவங்க இருப்பாங்க. ஆனால் அவங்க கெட்டவங்க, அவங்க நல்லவங்க கிடையாது. அவங்கக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாரு. ஹீரோயினுக்கு இந்த நடுவில் இந்த கேப்பில் தான் இவர் கிங்கு நம்ம இந்த மாதிரி வந்து மாட்டிகிட்ருக்கோம், இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்திருக்கோம் அப்படின்ற எல்லா உண்மையே தெரிஞ்சிடும். கூட்டிகிட்டு போய் சொல்கிறார், இந்த மாதிரி இவன் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டா, இவளை நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணி தான் இவளை நான் சாகடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சோடனே இந்த செகண்ட் எபிசோட் முடியுது. ஸோ தேர்ட் எபிசோடு வந்து அப்கமிங் டேஸில் தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து. ஸோ வந்து நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கைஸ். இந்த சீரீஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னால் நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன்லேயே நான் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அப் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ என்னோட நெட்ஃப்ளிக்ஸ்லேயே பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்க முடியலன்றவங்க இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல கேட்டுக்கோங்க கைஸ். ஸோ மறக்காமல் மிரர்வாய்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ், நிறைய நெட்ஃப்ளிக்ஸ் பற்றியான சீரீஸ், கொரியன் ட்ராமாஸ் பற்றியெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும், என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்ம அடுத்தடுத்து நிறைய வீடியோஸில் நம்ம அது மாதிரி போடலாம்.
அப்கமிங்கில் வந்து நிறைய வீடியோஸ் நான் வந்து வெயிட் பண்ணி வச்சுருக்கேன் காய்ஸ். நிறைய செம்ம ஃபேண்டாசியாக நல்லா சூப்பர் டூப்பரான நிறைய சீரீஸ் வந்து நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் மேரவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே போதும், உங்களுக்கு சுட சுட எல்லா கொரியன் சீரீஸோட எபிசோட்ஸ், அதோட பெனிஃபிட்ஸ், அதோட எப்படியெல்லாம் பார்க்கலாம், எப்படியெல்லாம் ஆப்லாம் என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ இதுவும் அந்த மாதிரியான எல்லா சீரீஸோட எக்ஸ்ப்ளனேஷனும் இதில் வந்து வந்துடும். ஸோ என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் கைஸ்.